மார்னிங். இன்னைக்கு டே. நேத்திக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சு புது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீட்டுல பால்கனில இருந்து வெளியில பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் எல்லாம் தெரியுது. நேத்திக்கு செம வேலை, ஃபுல் டயர்டு, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணவே முடியல. காலையில ஏர்லியா எந்திரிக்க முடியல, 6:30 தான் எந்திரிச்சேன். இன்னைக்கும் வேலை ஃபுல்லா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். காலையில ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே சமைக்க முடியல, அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்மி சாப்பிட்டேன். இது இந்த ஊர்ல கிடைக்கிற சாண்ட்விச் மாதிரி. ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிச்சனை ஓரளவு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். நடுவுல ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு நேத்து வாங்க சிக்கன் மிச்சம் இருந்தது, ஒரு ஆம்லெட் போட்டுட்டு இந்த ஊர் ஸ்டிக்கி ரைஸ்ல ரைஸ் கஞ்சி மாதிரி பண்ணிட்டேன். நேத்து இன்னைக்கெல்லாம் செம்ம வேலை, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணவே முடியல. ஈவினிங் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டேன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. நைட் 8:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மேல ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேணாம்னு நினைச்சேன், ஆனா இங்க யாரும் விடுற மாதிரி தெரியல. நானும் 28 டேஸ் சேலஞ்ச் அப்படி இப்படின்னு சீன் போட்டு பார்த்தேன். நான் வேலைக்கு ஆகல, அதனால சாப்பிட்டுட்டேன். நேத்தும் இன்னைக்கும் 7 o'clock முன்னாடி சாப்பிட முடியல, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 2 நாளைக்காக நான் என்ன மன்னிச்சிட்டேன், நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நாளையில இருந்து திரும்ப எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.